ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கீதாஸ் வியூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிளஷ் ஈட்டிங் பாக்டீரியாவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜப்பான்ல இப்போ எஸ்டிஎஸ்எஸ் இன்ஃபெக்ஷன் கேசஸ் தான் ரொம்ப அதிக அளவுல போயிட்டு இருக்கு. எஸ்டிஎஸ்எஸ்னா என்ன? ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். இது ஒரு ரேரான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது நம்ம பிளட்டோட கலந்து நம்ம டிஷ்யூ வரைக்கும் டீப்பா போகக்கூடிய தன்மை கொண்டது. சரி, இதோட சிம்டம்ஸ் என்னென்ன? ஃபீவர், மசில் பெயின், வாமிட்டிங் இதெல்லாம் தான் இதோட காமன் சிம்டம்ஸ். இந்த வருஷ தொடக்கத்துல இருந்தே கடந்த ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே ஜப்பான்ல 977 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரியான முறையில இதை ட்ரீட் பண்ணலன்னா பிளட் பிரஷர் குறைஞ்சு வீக்கம் ஏற்பட்டு கை கால்கள் செயலிழந்து போய் இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் விஷயமா மாறறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எஸ்டிஎஸ்எஸ்ஆல அஃபெக்ட் ஆன 10 பேர்ல 3 பேர் இறந்து போகவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. சரி, இது எப்படி உருவாகுது? கேஸ் குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கல். இது ஒரு விதமான பாக்டீரியா. இது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்குது. நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணி ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, இதை ஏன் ஃபிளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்றாங்க தெரியுமா? பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸோட கை கால்கள் செயலிழந்து வலுவிழந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இது வரைக்குமே ஜப்பான்ல கிட்டத்தட்ட 50% வரைக்கும் ரிப்போர்ட் ஆன கேசஸ்ல இந்த பாக்டீரியா பேஷண்ட் உடம்புல எப்படி நுழைஞ்சதுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கான கிளியர் எவிடன்ஸ் இப்போ வரைக்கும் இல்ல. டோக்கியோ உமன்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபசர் கிக்குச்சி என்ன சொல்றாங்கன்னா, சின்ன wound இல்லைன்னா கட் மூலமா இந்த பாக்டீரியா பேஷண்டோட பாடிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கடந்த ஜூலை 2023 இருந்து ஜப்பான்ல இந்த எஸ்டிஎஸ்எஸ்னால 50 வயதுக்கும் குறைவா இருக்கிறவங்க அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த எஸ்டிஎஸ்எஸ்க்கும் COVID-19க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மறுபடியும் லாக்டவுன் வருமா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். COVID-19க்கு அப்புறமா நம்மள நிறைய பேரு சரியான ஹைஜீனை ப்ராக்டிஸ் பண்றது இல்ல. மாஸ்க் போடுறது, ஹேண்ட் வாஷ் பண்றது, சானிடைசர் யூஸ் பண்றது இதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த எஸ்டிஎஸ்எஸ் எப்படி தடுக்க முடியும்? ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்றது மூலமா இதை நம்ம தடுக்க முடியும். இம்யூனிட்டியை நம்ம பூஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகம் கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது அடிபட்டாலோ ஏதாவது கட்ஸ் wound ஏதாவது வந்ததுன்னா உடனே அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்தியாவுக்கு இது வரைக்கும் இந்த ஃபிளஷ் ஈட்டிங் பாக்டீரியா வரல. வி ஹோப் சோ வராது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம என்ன டாபிக்ல வீடியோ போடலாங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீதாஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை